நம்ம விரால் தூண்டி போட போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு வேண்டியது குச்சி வெட்ட போகிறோம். இதான் வந்து கட்ரு, கிராஸ் கட்டர்னு சொல்லுவாங்க. கட் பண்ணலாம். நம்மளுக்கு தேவையான குச்சி சைஸ் பார்க்கணும். இங்கே இருக்கிறதுல இந்த சைஸ் போதும். சின்னதாக இருக்குது, இருந்தாலும் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிறதா பார்க்குறேன். எதுவும் அதுக்கேற்ற மாதிரி இல்லை. நல்ல சைஸாக இருந்தால் நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா இருக்குது. இந்த ஒரு குச்சி கட் பண்ணிக்குவோம். இந்த சைஸ் போதும், இதை கட் பண்ணிக்குவோம். இது இப்போ தேவையில்லாததெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், இப்படி கட் பண்ணிவிட்டு இது வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தேவையில்லாது இது வரைக்குமே. இதெல்லாம் ஓகே. இந்த குச்சி போதுமானது. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ முள் கட்டணும். முள்ளுன்றது ஏற்கனவே கட்டி வச்சுருக்கோம், அதை காமிக்கிறோம் உங்ககிட்ட. ஏற்கனவே கட்டி வச்சுருக்கோம் முள். அந்த முள்ளை என்ன பண்ணணும் அப்படின்னா, இதான் ஏற்கனவே கட்டி வச்சது. இந்த முள்ளை என்ன பண்ணணும், இதான் முள், விரால் முள். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த குச்சி இருக்குல்ல, இந்த குச்சியோடைய முனைப்பகுதியில், இந்த குச்சியோடைய முனைப்பகுதியில் இதை கட்டிடணும். இது எப்படி வேணால் கட்டலாம், இதை ஏன்னா அவுத்துக்கலாம். இதுதான் அதோடைய ஸ்பெஷாலிட்டியே. இதை இப்படி கட்டிடணும். இதை கட்டிட்டோம் அப்படின்னா இந்த சைஸ் அவ்வளோதான். இந்த சைஸ் இதுவாகிடும். இதான் வந்து நம்ம பிடிச்ச செல்லாக்குச்சி. இந்த மாதிரி தான் பிடிச்சி போடணும். அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இந்த கருப்பாக இருக்குது பாருங்கள், அந்த கருப்பு பகுதியில் குத்தணும் அப்படின்னா இப்படி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக்டிவாக வந்து மேயும். இதை வந்து நம்ம போடுவோம், விரால் தூண்டி போடுவோம். வாங்க போ, கட் பண்ணிருப்பா.